ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன காணொலி பார்க்க போகிறோன்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினும் சொல்லலாம், லஞ்ச் ரெசிபினும் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நியூ அப்லோட்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் ஹீட் ஆகட்டும். குக்கரில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் புலாவ். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் குழையாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லை கீ, நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் தேவையான மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லவங்கம், பட்டை, அப்புறமா ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார் அனைஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் ஒரு 1/4 கிலோ இருக்கும். நான் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணுவேன். ஏன்னா பிரியாணி ரெசிபீஸ்க்கு ஆனியன் நிறைய சேர்த்தா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனியன் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிம்பிள் ப்ரிப்ரேஷன்னு சொல்லலாம். நீங்கள் சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி தேவையான அளவு உப்பு கலந்துக்கலாம். உப்பு கலந்தால் சீக்கிரமாக ஆனியன், தக்காளி எல்லாமே வதங்கி போயிடும். அதனால தான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளி ஒரு 3லேருந்து 4 ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி செய்கிறது ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸில் செய்கிறேன் மஷ்ரூம் புலாவ். பாருங்கள், மஷ்ரூம் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேவையான அளவு மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள், இப்போ நம்ம காரத்துக்கேற்ப சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளைன் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தனியாலாம் எதுவுமே சேர்க்காத பவுடர், மல்லித்தூள் சேர்க்காத பவுடர், ப்ளைன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபீஸ் அண்ட் வ்ளாக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் விசிட் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன். இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குக்கரில் ரைஸ் குழையாமல் வரதுக்கு நீங்கள் குக்கரில் பண்ணும்போது பிரியாணி ரெசிபிஸ் ரைஸ் ரொம்ப முன்னாடியே ஊற வைக்க வேணாம். ஏன்னா நம்ம தாளிக்கும் போது அந்த ரைஸை ஊற வச்சா போதும், கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி லிமிட்டாக ஆட் பண்ணால் குழையாமல் ரைஸ் வரும் நமக்கு. பாருங்கள், இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் ரைஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. ஆயில் கொஞ்சம் வந்துடணும் தனியாக அப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியும் கலந்துக்கலாம். இப்போ புதினா தழை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள். மினிமம் ஒரு 3 மினிட்ஸ் வீடியோவாவது பார்த்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா வந்துட்டு பார்க்காமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்பேமில் போகும் கமெண்ட்ஸ் எல்லாமே. மினிமம் ஒரு 3 மினிட்ஸ் வீடியோவாவது பார்த்துட்டு ஆஃப்டர் வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தாங்க. இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 விசில் வச்சாலே போதும், பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் ஒரே ஒரு விசில் தான் வச்சேன். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம் புலாவ் வந்துட்டு குக்கரில் பாருங்கள், ரைஸ் வந்துட்டு எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு சொல்லிவிட்டு குழையாமல். குக்கரில் வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் இந்த ரைஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம், லஞ்ச் ரெசிபின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெரி டேஸ்டி அண்டு ஹெல்த்தி மஷ்ரூம் புலாவ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் புதினா தழை ஆட் பண்ணிக்கிறேன். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்னியோட லஞ்ச் ரெசிபி இதுதான், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அடுத்து ஒரு சூப்பரான காணொளியில் உங்களை எல்லாம் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.